ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஒரு பட்டு சாரிக்கு அழகாக எம்ப்ராய்டரி டிசைன் வச்சு தைச்சி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த சாரியோட கலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காப்பர் ஆரஞ்சும் ரோஸ் கலரும் மிங்கிலாக இருக்க மாதிரி இருக்குது. சாரியோட பார்டர் கலர் வந்து முனியில் ராமர் க்ரீன் மாதிரி, முந்தியும் அது போல் தான் இருக்குது. அதுக்கு மேட்சாக இருக்க மாதிரி ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளவுஸுக்கு நம்ம எம்ப்ராய்டிங் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. எம்ப்ராய்டிங் டிசைனுமே நம்மளவே செலக்ட் பண்ணிக்கிற சொல்லிட்டாங்க. அதனால் அதுக்கு என்ன செட் ஆகும் பார்த்துட்டு அதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி போடுறோம். இப்போ சேரீயோட கலர் பிங்க் ஷேடு இருக்கிறதுனால அந்த பிங்க் கலரும் அந்த காப்பர் ஆரஞ்சும் சேர்ந்து நான் ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கேன். உண்மையிலே அழகாக இருந்துச்சு. அது அவங்க ஸ்லீவுக்கு வேணான்றதுனால பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு மட்டும் இருக்குது. நம்ம ஸ்லீவ் பார்டர் வருது. அதை வந்து நம்மளை பொஃப் கை வச்சு தைக்க சொல்லியிருக்காங்க. எம்ப்ராய்டரியும் போட்டு முடிச்சுட்டு அதை நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண பின்னாடி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்றது தெரியும். நல்லா ரவுண்டு கழுத்துக்கு அந்த கொடி டிசைன் வர மாதிரி நம்ம ஃப்ளவர் வித் கொடி டிசைனில் போட்டிருக்கோம். ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக புட்டாஸும் போட்டிருக்கு. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொஃப் கை கட்டுறதுனால நம்ம பொஃப் ஸ்லீவ் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கும் அதே போல் நம்ம வந்து எம்ப்ராய்டரி டிசைன் போட்டோம். கை பார்டர் அப்படியே எடுத்து வச்சுட்டு மேலே அந்த பொஃப் வந்து ஈவனாக இருக்க மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃப்ளீட் இருக்க மாதிரி வச்சுருக்கோம். இந்த பார்டர் 2 ஜாயிண்ட்டுக்கும் லேஸ் வச்சுருக்கோம். அது வந்து நம்ம எம்ப்ராய்டரி கலருக்கு மேட்சாக இருக்க மாதிரி லேஸ் வச்சு தைச்சிருக்கோம். நாட்டில் வந்து போ போட்டு விட்ருக்கோம். இந்த சாரீக்கு சிம்பிளாக ஒரு அழகான எம்ப்ராய்டரி போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இதே மாதிரி உங்கள் சாரீக்கும் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.